ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. நம்ம திருமலா போனோம் அப்படின்னாக்கா நமக்கு மூலவர் பார்க்குறதுக்கே டைம் சரியாக போயிடும். ரொம்ப டைம் இருக்காது. ஹார்ட்லி 30 செகண்ட்ஸ் பார்த்தா பெரிய விஷயம். அதுலேயே நம்ம ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வருவோம். சில விஷயங்கள் நம்ம பார்க்க தவறு விட்டுருப்போம். ஸோ இந்த மூலவர் பக்கத்திலே 4 பெருமாள் பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருமலா போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கூடிய மட்டும் இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால. ஃபர்ஸ்ட் திங் போக ஸ்ரீனிவாச மூர்த்தி. இந்த வீடியோவில் கூட நான் ஒரு ஆரோ போட்டு காமிச்சிருப்பேன். இந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்தி வெங்கடேஸ்வர பெருமாளோட பாதத்துக்கிட்டக்க இருப்பார். அவர் பேர் கௌத்துக பேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பேரம்னா சிலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இந்த பஞ்சமூர்த்திகளை பஞ்சபேராலோ அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த வெங்கடேஸ்வர சுவாமி பாதத்துக்கிட்ட இருக்கிற அந்த மூர்த்தி பேர் போக ஸ்ரீனிவாச மூர்த்தி. இந்த போகமூர்த்திக்கும் மூலவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. 966 AD அப்படி அந்த காலகட்டத்தில் திருமலை ரெனோவேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக மூடினாங்க. மூடும்போது அப்போலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் படி வழியாவோ பாத யாத்திரை வழியாவோ தான் திருமலை தர்ஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக்குன்றச்சே இப்போ எந்த வித டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லை. அப்போ திருமலா க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றச்சே எல்லாரும் ஒன்று வருத்தத்தோடு வீடு திரும்புவாங்க. அப்போ என்ன, வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு பல்லவ ராணி பெருந்தேவின்ற ஒரு பல்லவ ராணியோட கனவுல நீ எனக்கு ஒரு சின்ன ஒரு சிலை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாரும் வருத்தத்தோடு திரும்புகிறாங்க, வீடு திரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வெங்கடேஸ்வர சுவாமியே அந்த ராணியோட கனவுல சின்னதாக வெள்ளியில் ஒரு சிலை பண்ண சொல்லி சொல்கிறாரு. இந்த வெள்ளி சிலை தான், இந்த 2 அடி வெள்ளி சிலை தான் இந்த போக மூர்த்தி. நம்ம அந்த வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளி சிலை இந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிகிற வரைக்கும் எல்லாரும் இந்த வெள்ளி சிலையை பார்த்துட்டு, வெள்ளி பெருமாளை பார்த்து தர்ஷன் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் ஆனாங்க. இந்த மூலவர் கிட்டக்க ஒரு யந்திரம் இருக்குது, ஜீவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவஸ்தானத்துக்கு கிட்டக்க தான் இந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்தி, ஜீவஸ்தானத்தில் தான் இந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை வச்சுருப்பாங்க. இந்த போகமூர்த்திக்கும் இந்த மெயின் மூலவருக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு பட்டு நூலால் எப்போவுமே இந்த மூலவரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் இந்த போக ஸ்ரீனிவாச மூர்த்தி இந்த ஜீவஸ்தானத்துலேருந்து வெளியில் எடுக்கும் போதெல்லாம் இந்த பட்டு நூல் கனெக்ஷன் இருக்கும். அதாவது மெயின் மூலவருக்கும் அந்த போகமூர்த்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கனெக்ஷன் இல்லாமல் அந்த வெளியிலேயே எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஐதீகம். டெய்லி நித்திய அபிஷேகம் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு தான் நடக்கும். இப்போ ஃப்ரைடே மூலவருக்கு நடக்கும் இல்லையா? ஸோ இந்த போகமூர்த்திக்கு டெய்லி அபிஷேகம் நடக்கும். இந்த போகமூர்த்திக்கு பூஜை பண்ணால் மூலவருக்கு பூஜை பண்ணுறதா அர்த்தம். இந்த சஹஸ்ர கலசா அபிஷேகம், ஏகாந்த சேவா, இந்த பவலிம்பு சேவான்னு சொல்லுவாங்கள்ல, ஏகாந்த சேவா, நைட்டு தூங்க பண்ணுற சேவா, இதெல்லாம் இந்த போகமூர்த்திக்கு தான் நடக்கும். இந்த சஹஸ்ர கலசா அபிஷேகம் பண்ணும்போது இந்த போகமூர்த்தியை வெளியில் எடுப்பாங்க. வெளியில் எடுக்கும்போது அந்த கனெக்ஷன், நான் சொன்ன அந்த பட்டு நூலால் ஒரு கனெக்ஷன், மூலவரோட ஒரு த்ரெட் ஒரு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த நூல் அப்படியே இருக்கும். ஸோ மூலவருக்கும் போகமூர்த்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் போகமூர்த்தி பற்றி ஒரு சின்ன செய்தி. ஸோ இந்த போகமூர்த்தி இப்போ சஹஸ்ர கலசா அபிஷேகம் நீங்கள் வெனஸ்டே நீங்கள் பார்க்கலாம். SVBC சேனலில் கூட நீங்கள் வெனஸ்டே பார்க்கலாம். நீங்கள்
எஸ்விபிசி சேனலில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பட்டு நூலால் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதை உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அப்புறம் அந்த எண்ணத்தோடையே நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து வந்து கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூர்த்தி இருக்குது. பலிபேரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த சுப்ரபாத சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனை சேவா அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கொலுவு மூர்த்தியை வந்து ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்கார வச்சு ஒரு கோல்டன் அம்பரல்லா, அதாவது தங்கத்தால் செஞ்ச ஒரு கொடை வந்து வச்சு திதி வாரம் நட்சத்திரம் எல்லாம் வந்து இந்த கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு படிக்கிறது பழக்கம் உண்டு. ஸோ இந்த கோல்டன் அம்பரல்லா, அதாவது இந்த தங்க குடை வந்து மகாராஜா, மைசூர் மகாராஜா வந்து கிஃப்ட் பண்ணது. அதாவது இந்த கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி என்னன்னா, அக்கா வந்து அவர் ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறது வந்து அவரோட வேலை. அதாவது முந்தின நாளோட வரவு செலவு கணக்கு, அடுத்த நாளுக்கான பிளான்ஸு, அந்த நாளுக்கான பிளான்ஸு எல்லாமே வந்து இந்த கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட வந்து படிக்கிறது ஒரு வழக்கம். அதாவது எல்லா சேவாவும் முடிச்ச அப்புறம் இவரை வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு இது வந்து ரெகுலராக பண்ணுறது ஒரு வழக்கம். இது மட்டும் இல்லை, இந்த அன்னப்பிரசாதம் ஆஃபர் பண்ண அந்த டோனர்ஸோட பேரெல்லாம் வந்து படிக்கிறதும் வழக்கம். இந்த கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து இன்னைக்கு அன்னப்பிரசாதம், நேற்று வரைக்கும் அன்னப்பிரசாதம் கொடுத்தாங்க, பைசா கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து அவங்க பேரெல்லாம் வந்து அந்த பெருமாள் கிட்ட வாசிக்கிறது வழக்கம். ஜஸ்ட் ஒரு ராஜாவை வந்து ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணி, ராஜா கிட்ட நாட்டு நடப்பெல்லாம் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட டெய்லி படிக்கிறது வழக்கம். இதுதான் கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள். அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூர்த்தி. ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து இந்த உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி தான் வந்து உற்சவராக இருந்தார். லைக் இந்த 1330 AD, 1330 AD வரைக்கும் இவர் தான் வந்து உற்சவமூர்த்தியாக இருந்தார். அந்த வருஷத்துக்கான பிரம்மோற்சவம் போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது. ஃபயர் ஆக்சிடெண்ட் எப்படின்னாக்கா, சூரிய ஒளி வந்து இந்த உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி மேலே பட்ட உடனே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது. பிரம்மோற்சவம் வந்து பாதியிலே வந்து அந்த வருஷம் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டர் இன்னும் இருக்குது. ஸோ பக்தர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளே இருக்கிற யாருக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பிரம்மோற்சவம் இந்த மாதிரி பாதியில் நின்றதே கிடையாது. எல்லாரும் ரொம்ப கவலையில் போயிட்டாங்க. அப்போ வந்து வெங்கடேஸ்வர பெருமாள் வந்து ஒரு பக்தன் மூலமாக வந்து பேசுவார். என்னன்னாக்கா, சூரிய ஒளி வந்து இந்த மூர்த்தி மேலே படவே கூடாது, இந்த மூர்த்தி கர்ப்பகிரகத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஜென்மாஷ்டமி, ஷீராப்தி, துவாதசி இந்த 2 நாட்களில் மட்டும்தான் இந்த மூர்த்தியை வந்து வெளியில் கொண்டு வர்றது வந்து இப்போவும் வழக்கமாக இருக்குது. அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி, அதாவது காலையில் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளேயே வந்து இந்த மாட வீதியில் வந்து இந்த உற்சவரை வந்து வெளியில் இந்த 2 நாட்களுக்கு மட்டும் வெளியில் கொண்டு வர்றது இன்றைக்கும் வழக்கம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் கூட இந்த மூர்த்தியை வந்து சூரிய ஒளி படாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிரம்மோற்சவம் வந்து அந்த வருஷம் நின்ற அப்புறம் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டையும் இருந்தது. அப்போ வந்து உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தியை வந்து ஒரு புது மூர்த்தி இதை வந்து மூர்த்தியை வச்சு நம்ம உற்சவம்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்தன் மூலமாக பெருமாள் வந்து சொல்கிறாரு. இந்த புது மூர்த்தி வந்து மலேப்ப கோணா அப்படின்ற ஒரு காட்டுக்குள்ளே வந்து இந்த கிடைக்கும்
அப்படின்ற மாதிரி பெருமாளே வந்து குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அந்த ஒரு குறி கேட்ட அப்புறம் அந்த திருமலாவில் உள்ள அந்த எல்லா பூசாரிகள், திருமலாவில் இருக்கிற அந்த கோயில் அர்ச்சகர்கள் எல்லாருமே வந்து போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போயிட்டு பள்ளம் தோண்டின அப்புறம் ஒரு 3 அடியில் ஒரு பெருமாள் கிடைக்கிறாரு. ஸோ அந்த வருஷத்துக்கான பிரம்மோற்சவம் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. பிரம்மோற்சவம் வந்து ஸ்டாப் ஆன அந்த வருஷம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவாக இருக்கட்டும், கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த புது மூர்த்தி வச்சு தான் பண்ணுறது வழக்கம். ஸோ இவர் வந்து சப்போஸ் இந்த கல்யாண உற்சவம் இல்லைன்னா சஹஸ்ர தீப அலங்கார சேவாக்கெல்லாம் வந்து வெளியில் வந்து உற்சவ மூர்த்தியாக வெளியில் வரும்போது அந்த டைம் வரைக்கும் நைவேத்தியம் வந்து பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் வந்து மூலவருக்கு வந்து அந்த நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த உற்சவ மூர்த்தி எங்கே இருக்காருன்றதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கிறவர் இவர் தான். இப்போ இருக்கிற பிரம்மோற்சவமாக இருக்கட்டும், கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், சஹஸ்ர தீப அலங்கார சேவாவாக இருக்கட்டும், இப்போ உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தியை வந்து வெளியில் எடுக்க மாட்டாங்க. இவரை தான் வந்து யூஸ் பண்ணி இவரை வச்சு தான் வந்து உற்சவம்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது மூர்த்தி. 5வது மூர்த்தி வேற யாரும் இல்லை, நம்ம பிரம்மாண்டமாக நம்ம டெய்லி வணங்குற நம்ம வெங்கடேஸ்வர பெருமாள். இந்த மூலமூர்த்தி தான் 5வது மூர்த்தி. ஸோ இந்த 5 மூர்த்திகளில் தான் வந்து பஞ்சபேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து துருவ பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆதிசங்கரர் வந்து ஒரு யந்திரம் வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால கூட்டம் வந்து இன்னி வரைக்கும் அலமோதின்னு இருக்கு. ஆனால் இந்த திருமலையில் வந்து இந்த இடத்துல அந்த யந்திரம் கிடையாது. எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்றது வந்து இன்னும் ரகசியமாக காத்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. சொல்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது ஆதிசங்கரர் எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புது தகவலோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எஸ்விபிசி சேனல் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் தர்ஷனுக்கு போகும்போதும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நமக்கே சிலுக்கிற ஒரு விஷயமாக தான் இது அமையும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாயா. ஓம் நமோ வெங்கடேசாயா. We would have traveled to Tirumala many a times in our lives, but have we ever noticed these 5 murtis inside the Garbhagriha of the Tirumala temple? So I would like to explain these 5 things which you would have not really noticed because we don't have much of time to even have darshan of the Moolavar Perumal inside the Garbhagriha of Tirumala, because hardly we have 30 seconds for darshan. So in case you watch SVBC channel, or in case you go to Tirumala next time, just try having darshan of these 5 murtis. So let me explain to you one by one. First murti is the Bhoga Srinivasa Murti, who is situated in the feet of Lord Venkateshwara. He is also called Kautuka Beram. Beram means statue. So there are 5 idols in total. So they are called Pancha Beralu. So the one which is near the feet of Venkateshwara Swami is called Bhoga Srinivasa Murti. So I have indicated that through an arrow in my video. And there is always a relationship between the main deity and Bhoga Murti. So what is the relationship? In 966 AD, the main sanctum of Tirumala, it was closed for
renovation. So in those days, people used to climb up the hills. There was no transportation, there was no bus, and unfortunately, since Tirumala was closed for renovation, people used to get disappointed, and they used to return without having the darshan of the Lord. So what Lord did was, he appeared in the dream of a Pallava queen. She is called Devi. Okay, so and Lord, he asked to place a silver idol inside the sanctum until such time the renovation work is over. And this silver idol is 2 feet in height, and there is a yantra near the feet of the main deity. That yantra is called Jeevasthanam. The Bhoga Srinivasa Murti is placed on the Jeevasthanam, and there is a strong bond between the main deity and this Bhoga Srinivasa Murti. He is connected by a golden or a silk thread, and whenever he is taken from the Jeevasthanam, so daily he is the one who receives Abhishekam, because every Friday only the main deity receives Abhishekam. This Bhoga Murti receives Abhishekam every day, and he is considered to be equivalent to the main deity, and serving the Bhoga Murti is considered equivalent to the serving of the main deity. And every Sahasra Kalasa Abhishekam, which they conduct every Wednesday, and Pavalimpu Seva, that is the Ekanta Seva that they conduct every night, like putting the Lord to sleep, it is done only to the Bhoga Murti. And whenever he is taken out for Sahasra Kalasa Abhishekam or whatever, the connection is maintained. So next time when you watch the SVBC channel, don't forget to see the thread, the connection between the Moolavar, that is the main deity, and the Bhoga Murti. So next time don't forget to watch this. The second Murti is called Koluvu Murti, as you can see in this video. Koluvu Srinivasa Murti, he is also called Baliberam. So after the regular sevas, that is the Tomala Seva, Suprabhata Seva is over, this Koluvu Murti is seated on a throne, and along with a golden umbrella. This golden umbrella was gifted by the king of Mysore, and the Tithi, Varam, Nakshatram, everything is read out to him. That is the daily nakshatra, and everything is read out to him. And the income and expenditure of the previous day is presented to this Koluvu Murti. They treat him like a king, and they just present all the income, expenditure, the plan for the current day, the plan for the next day. Everything is read out to the Koluvu Murti. All this is done like a ritual, and the names of the donors, that is the people who actually offer Annadanam, that is Annaprasadam at Tirumala, they make certain offerings, right? They contribute money. The name of those donors are also read to this Koluvu Murti. So next time when you are contributing for Annaprasadam, your name will also be read out to Venkateshwara Swami himself. So Koluvu Murti, he takes care of all the accounts, and the accounts is presented to him on a daily basis after the daily rituals are over. So this is about Koluvu Murti. That's what you can see in the picture. Next Murti that we are going to see is Ugra Srinivasa Murti. Ugra Srinivasa Murti, he was the main processional deity until 1330, centuries ago. So after 1330 AD, fire broke out during the annual Brahmotsavams, and sun rays fell on this idol. Brahmotsavam was suspended, and everybody got worried. Venkateshwara Swami, he spoke through a devotee, like sun rays should not touch this Ugra Srinivasa Murti, and the idol should be in the sanctum itself. It should not be taken out, because sun rays should not touch this idol, and it is generally taken out only on 2 days. One is Janmashtami
and the other one is Shirabdi Dwadasi. In these 2 days it is taken out at 2 a.m. and the procession happens at all the 4 Mada streets. The procession gets over by 3 a.m. in the morning, and by 3 a.m. before the sun actually rises, before the sun rays actually start falling, before the sun rises, the Ugra Srinivasa Murti is taken inside the sanctum itself, inside the Garbhagriha. So, and in the year which the fire actually broke out, Brahmotsavam was suspended, and people were worried how to continue with the Brahmotsavam. And the devotee who actually, Venkateshwara Swami spoke through a devotee, and Venkateshwara Swami told that the Ugra Srinivasa Murti needs to be replaced by a new idol, and it is to be discovered in Malayappa Kona, that is a forest area in Tirumala Hills. So all the priests and staffs, they went to dig in the location actually told by Venkateshwara Swami himself. 3 feet tall idol was found, and in that year Brahmotsavam was resumed, and till date, be it Sahasadeep Alankara Seva or Kalyanotsavam or whatever, it is done using this Malayappa Swami idol. So this is the story behind Malayappa Swami, and so in this picture you can see Malayappa Swami. I should show you in the arrow. You can see Malayappa Swami in the picture. I have depicted through an arrow. Malayappa Swami along with his consorts Sri Devi and Bhudevi, you can see them in the picture. And this Malayappa Swami is only taken out during Kalyana Utsavam and other festivals and other daily rituals, daily Arjasa Sevas. This Malayappa Swami is only taken out. And if at all the Malayappa Swami is taken out of the Garbhagriha, the main Nevedyam does not happen to the main deity until such time the Malayappa Swami is taken inside the Garbhagriha. No Nevedyam or no food offering is made to the main deity. So this is about the 4th deity, who is none other than Malayappa Swami, because he was brought from the forest called Malayappa Kona under the instructions of Venkateshwara Swami himself. So he is the Malayappa Swami. The 5th deity which we see inside the Garbhagriha of Tirumala Venkateshwara Swami temple is none other than the Moolavar, or the main deity, whom we long to see after travelling long distances. He is none other than the main Swami Venkateshwara himself. And every Friday Abhishekam is conducted, and a lot of sevas, lot of Arjita Sevas are also conducted to Venkateshwara Swami. So, and the yantra is actually inscribed by Adi Shankara. That is the reason why we still find a lot of crowd despite corona and other things. We find people who are longing to have darshan of the Lord. It is because of the yantra, and the yantra is kept in a secret place. So this is an information which I thought of sharing. So though this video is very lengthy, I hope you like the information, and next time when you go to Tirumala, please don't fail to notice all this. And next time you watch SVBC channel, please don't fail to notice all these things. So hope you found this information useful. So thank you for watching. Thank you for supporting. Om Namo Venkatesaya.